48வது திவ்யதேசம் திருக்கூடல். இப்ப நான் மதுரையை சுத்தி வந்தேன், மதுரைக்குள்ளேயே பட போறோம். மீனாட்சி அம்மன் கோவில்லேருந்தே ரொம்ப கிட்டக்க சுத்தி பார்த்தேன்னா வெறும் ஜிகர்தண்டா. என்ன சுவாமி இதுக்கும் இவருக்கும் ஜிகர்தண்டாக்கும் என்ன சம்பந்தம்? அது என்னவோ என்ன சொல்றாருன்னா, ஜிகர்தண்டா எடுப்பது ஏதோ கடல் வாழை ஏதோ கடையிலேருந்து ஏதோ எடுக்கிறாளாம் அது பாசி. இவரும் கடல் அரசன் தானே. நடுவுல திருக்கூடல், அவ்வளவு அழகா இருப்பார் பெருமாள். அங்க பெருமாளுக்கு கூடல் அழகர் ஆஹ்வான ஹஸ்தம். ஏன்னா நம்ம அங்க இங்க சுத்தின்னு இருப்போம், பெருமாள் கூப்பிடுறார், அங்க இங்க போயிட்டு இருக்கே உள்ளவா, ஆஹ்வான உள்ளவா. வீற்றிருந்த திருக்கோலம் அஷ்டாங்க விமானம். திருக்கோஷ்டியூர்ல ஏற்கனவே அஷ்டாங்க விமானம் பார்த்திருக்கோம். கள்ளிடை குறிச்சி போனேன்னா அபிமான ஸ்தலம் அஷ்டாங்க விமானம், திவ்ய தேசம் இல்ல, இங்கேயும் அஷ்டாங்க விமானம். சியாம் ரீப் அங்கோர் வாட் போரேள் இல்லையா, அஷ்டபுஜ எம்பெருமான் அஷ்டாங்க விமானம் 13th century குமர் டைனஸ்டி. இங்க வைகுண்ட பெருமாள் கோவில் போவேள் 8ஆம் நூற்றாண்டு பல்லவ மன்னன், அதுவும் அஷ்டாங்க விமானம். பல்லவர்கள் கட்டின அஷ்டாங்க விமானம், இது பாண்டியர்கள் கட்டின அஷ்டாங்க விமானம், அவ்வளவுதான். இந்த அஷ்டாங்க விமானத்துக்கு போனேன்னா திருக்குடல்ல அழகான நதிகள் சங்கமிக்கக்கூடிய இடம். கிருத்தமாலா என்கின்ற வைகையின் ஆத்தங்கரையில் இருக்கக்கூடிய எம்பெருமான் அஷ்டாங்க விமானத்துல இருக்கார். இந்த பெருமாளுடைய அனுகிரகத்தால்தான் அந்த ஊர் ராஜா ஒரு பெரிய சதஸ் வச்சார். அழகான கோல்டன் காஸ்கெட், அதுல கோல்டன் காயின்ஸ் போட்டிருக்கு. யாரு பரதேவதைன்னு நிரூபணம் செய்ய வேண்டும். ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து விஷ்ணு சித்தர் வந்தார், அழகா ஒரு வரியா சொன்னார். இன்னைக்கும் நீங்க தெலுங்குல ஒரு காவியம் உண்டு, ஆமுக்த மால்யதான்னு பேர். அந்த ஆமுக்த மால்யதா காவியத்துல கிருஷ்ணதேவராயர் சொல்றார், எந்தெந்த பிரம்மசூத்திரத்தை சொல்லி பெரியாழ்வார் ஸ்ரீ விஷ்ணு சித்தர் நிரூபணம் செய்தார் நாராயணனே பரந்தத்துவம்னு பாடினாராம். பொற்கிழி கிழிஞ்சு விழுந்துதான். மின்னார் தடமதில் சூழ் வில்லிபுத்தூர் என்றொரு கால் சொன்னார் கடல் கமலம் சூடினோம் முன்னாள் கிழியறுத்தான் என்றுரைத்தோம் கிழ்மையினில் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்றுன்னு பெரியாழ்வார் வந்தார். அவரை ஒரு ஆணை மீது அந்த பாண்டியராஜா உட்காத்தி வச்சு ஊர் முழுக்க வர சொன்னார். வந்துட்டு இருக்கார் பெரியாழ்வார். எல்லாரும் வாழ்க வாழ்க பெரியாழ்வார், வாழ்க வாழ்கலாம் கத்தினா. எல்லாம் கத்தும் போது திடீர்னு பார்த்தா இந்த குழந்தை பெரியாழ்வார் தன்னுடைய பெருமையை சொல்லி இவ்வளவு பரிசு வாங்குறத பார்த்துட்டு அப்பாவான நாராயணன் கருட வாகனத்துல ஸ்ரீதேவி பூதேவியோட வந்துட்டார். எவ்வளவு அழகா இருக்கார் பெருமாள் பார்க்கறதுக்குன்னு பெரியாழ்வார் கண்ணுக்கு மட்டும் பெருமாள் தெரிகிறார். ஆனா பெரியாழ்வாருக்கு என்னன்னா தங் கண்ணுக்கு மட்டும் தெரிகிறாருன்னு அவருக்கு தெரியாது. எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டுதான் அவர் நினைச்சுட்டார், ஐயோ எல்லாருடைய கண் எச்சில் இவர் மீது பட்டு விடுமே, ஐயோ அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிட போறதே. பெருமாளுக்கு இவர் பல்லாண்டு பாடினார். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவு இன்றி 1000 பல்லாண்டு வடிவாழ் நின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வலத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டேன்னு பெருமாளுக்காக பல்லாண்டு பாடினார். உடனே விஷ்ணு சித்தர் என்கின்ற பெயர் போய் பெரியாழ்வார் என்கின்ற பெயரை பெற்றார். அப்படின்னா திருப்பல்லாண்டு ஏற்படுவதற்கு காரணமான திவ்யதேசம் திருக்கூடல். ஆழ்வார் எடுத்தார், கோழியும் கூடலும் கோயில் கொண்ட கோவலரே ஒப்பர்.